புரட்சி என்கிற தாரக மந்திரத்தை வார்த்தைகளாக அறியாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டு தனது வாழ்க்கையை நிரூபித்து காட்டிய பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். புதிய இந்தியாவை வடிவமைத்த சிற்பிகளும் மிக முக்கியமானவர் என்ற அம்பேத்கர் அவர்கள். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1891 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாது என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. இவருடைய தந்தை ராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். தாழ்த்தப்பட்ட பிரிவினை சேர்ந்தவர்கள் என்பதால் சிறு வயது முதலே இவர் அனுபவித்த இன்னல்கள் அதிகம் என்று கூற வேண்டும். பள்ளியில் இவர் மற்ற மாணவர்களோடு அமரக்கூடாது, அவர்களோடு பேசுவோ விளையாடுவோ, தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது என பலவிதமான துயரங்களை அனுபவித்தார். இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எடுத்த ஆயுதம்தான் கல்வி. கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு தனது உயர்கல்வியை வெளிநாட்டில் சென்று படித்தார். அங்கு கல்வி கற்கக்கூடாது என்று சொல்வதற்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் புகுத்துமாறு தனது படிப்பாளர்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார். பொருளாதாரம், சமூகவியல், அரசியல், தத்துவம், மெய்யியல், சட்டம் போன்ற அனைத்து துறைகளிலும் வெற்றிவாகை கூறினார். வானகத்தை போன்றவற்றால் செய்யும் போராட்டத்தை விட கல்வி மூலம் செய்யும் போராட்டம் மிக சிறந்தது என உணர்த்தி காட்டியவர். இங்கிலாந்தில் இவருக்கு பாரிஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது. நாட்டில் இருக்கும் பிரிவினைகளையும் வேற்றுமைகளையும் தகர்க்க முயற்சி செய்தார். ஒதுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார சமுதாய உரிமைக்காக போராடினார். பெண்களின் நலனுக்காக பல்வேறு சட்டங்களை இயற்றி அதை நடைமுறைப்படுத்தினார். மிகப்பெரிய பொருளாதார நிறுவனமான இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக காரணமாக இருந்தார். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷம் பரவட்டும் என்று கூறிய அம்பேத்கர் அவர்கள் தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராடினார். ஒதுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1956ஆம் ஆண்டு துவங்கினார். சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் முதல் சட்டத்தை வடிவமைத்த இவர்